வணக்கம் அன்பான துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் என்பது வியாழக்கிழமை 15/5/2025 வியாழக்கிழமையில் வைகாசி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே துலாம் ராசி என்பது ஒரு காற்று ராசி. குளிர்ந்த காற்றுகளை பற்றி குறிக்கக்கூடிய காலபுருஷத்தின் 7வது இடத்தில் தராசு சின்னத்தின் போன்று நிறுத்துப்பாக்கு சரியாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி. தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலத்திரக்காரகனுடைய ராசியிலே பிறந்த துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு காற்று ராசி இது ஒரு சரராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசியிலே பிறந்த நேர்களுக்கு, சுக்கிர பகவானுடைய ராசியிலே பிறந்த நேர்களுக்கு வைகாசி மாதங்களிலே குரு பகவான் திரிகோணத்திலே இருக்கின்றார். முயற்சி சாணாதிபதி 6ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்றார். அது மட்டுமல்ல, துலாம் ராசிக்கு ஒரு வருட காலங்கள் மிகவும் அற்புதத்தை முயற்சி சாணாதிபதி ருணரோண சத்ரு சாணாதிபதி நோய் வம்பு வழக்கு கடன் எதுவாக இருந்தாலும் சத்ருக்கள் அழிந்து போகக்கூடிய அற்புதமான மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். அது மட்டுமல்லாதது, குரு பகவானுடைய 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்தையே பார்க்கின்றார். உங்களுடைய ராசியை சுக்கிர பகவானும் குரு பகவானும் ஒருங்கே இணைந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற அற்புதமான ராசி பலமாக இருக்கின்றது. தெளிவாக இருக்கின்றீர்கள், வெளிச்சத்திலே இருக்கின்றீர்கள் என்று எதிர்பார்த்த அனைத்து சுகங்களையும் பொருளாதாரத்திலே தேவகுருவும் அசுரகுருவும் பொருளாதாரத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த வைகாசி மாதம் என்பது இருக்கின்றது. பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை குரு பகவான் திரிகோணத்திலே இருந்து பார்க்கின்ற பார்வைக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகத்தை குரு பகவானுடைய பார்வை அங்கே 6ஆம் இடத்தில் இது நாள் வரை இருந்து கொண்டிருந்த ராகு பகவான் வைகாசி 7ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 6ஆம் இடத்திலிருந்து 5வது இடத்துக்கு ராகு பகவான் வருகின்றதும், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற அற்புதமான ஒரு அமைப்பு. கேது பகவான் 11ஆம் இடத்தில் துலாம் ராசிக்கு இருக்கின்றதற்கு, கேது எந்த ராசி இலக்கணமாக இருந்தாலும் கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அற்புதமான பொருளாதாரத்தில் உயர்வுகளை, பணப்பஞ்சம் இல்லாத ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இனி வருகின்ற நாட்களிலே துலாம் ராசிக்கு கேது பகவான் மாறப்போகின்றார். வைகாசி 7ஆம் தேதியில் இருந்து வைகாசி 18ஆம் தேதி உங்களுடைய 10ஆம் தேதியில் இருக்கக்கூடிய நீச்சமாக இருக்கக்கூடிய வைகாசி 24ஆம் தேதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். 2/7 லாபசானத்தை வந்து அடைகின்ற அற்புதமான பஞ்சம சாணத்தை செவ்வாய் பகவானும் குரு பகவான் பார்க்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு, பூர்வீகத்திலே குலதெய்வங்கள் அருள் கிடைக்காத நேர்களுக்கு கிடைக்கின்றது. குழந்தைகளில் வேகம், விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு அனைத்திற்கும் நல்ல மாற்றத்தை இந்த துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே கொடுக்கின்றது. கிரகங்களில் பயிற்சி என்பது சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே உச்சமாக இருந்து கொண்டிருந்த சுக்கிர பகவான் வைகாசி 18ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகின்றார். இங்கே 7ஆம் இடம் பலமாக இருக்கின்றது. இங்கே கல்யாணம் ஆகாத நேர்களுக்கு கல்யாணம் கிடைக்கின்றது. தொழில் வேலைகளிலே ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கின்றது. கணவன் மனைவிகளால் அழகு சாதனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க பெறுகின்றது. நல்லதொரு பிரமிக்க வைக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை உங்களுக்கு 12ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்தில் இந்த மாதம் வைகாசி 10ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். 8ஆம் இடத்திலே 11ஆம் இடத்ததிபதி இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கின்றது. இங்கே புதனும் சூரியனும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த 2ஆம் இடத்தை அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு லாபசானத்திலே இருக்கின்றதுனாலே லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், 8ஆம் இடத்திலே 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு லாட்டரி யோகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே எதிர்பார்த்த பொருளாதார நெருக்கடியில் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதரர்களால் தேவையில்லாத விரைய செலவுகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். கணவன் மனைவிகளால் தேவையில்லாத வாக்குவாதங்களிலே இருந்து கொண்டிருக்கும். இங்கே பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய விரயசானத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத விரய செலவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அமைப்புகளும் இருக்கும். இனி வருகின்ற நாட்களிலே குருவின் அனுக்கிரகம் 6ஆம் இடத்ததிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் அவர் திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலும் சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு பஞ்சமசானத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது. 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் வரப்போகின்ற அமைப்பு
வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து வரப்போகின்றார். அடுத்து புதன் பகவான் வைகாசி 10ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். பாக்கியாதிபதி 12ஆம் இடத்ததிபதி. இங்கே 11ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் அமையப்பட்டு இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தினாலே சுபகாரியங்கள் நடத்துகின்றவர்கள் சற்று கவனமாகவும் நிதானமாகவும், காரணம் 11ஆம் இடத்ததிபதி தகப்பன்காரகனாக இருந்து அமையப்பெற்று அவர் 8ஆம் இடத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தடை தாமதங்களுக்கு பிறகு சுபகாரியங்கள் நடத்துகின்றதற்கும், துலாம் ராசியை பொறுத்தவரையில் 11ஆம் இடத்தை அதிபதி லாபசானாதிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்தில் தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும் இங்கே 8ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 11ஆம் இடம் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சில நஷ்ட செலவுகளும் தேவையில்லாத செலவுகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பும், 2-7 என்று சொல்லக்கூடியவர் கணவன் மனைவிகளால் தேவையில்லாத விரைய செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த மாதங்களிலே இருந்து கொண்டிருந்தாலும், தொழில்களிலே எதிர்பார்த்த திருப்தி இல்லாத ஒரு அமைப்பும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு அவர் 11ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். 2-7 தனாதிபதி 11ஆம் இடத்துக்கு இந்த வைகாசி 24ஆம் தேதியிலிருந்து வரப்போகின்றார். இனி வருகின்ற இந்த வைகாசி மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் கடந்த மாதத்தில் சந்தித்த இழப்பீடுகள், ஏமாற்றங்கள், குடும்பங்கள், கணவன் மனைவி, கூட்டாளிகள், நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் ஏகப்பட்ட ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்த துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு ஓரளவிற்கு அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை, பொருளாதார, குடும்பஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது குழந்தைகளால் தேவையில்லாத விரைய செலவுகளை சந்தித்துக் கொண்டிருத்திருப்பீர்கள். இனி அந்த ஏமாற்றம் என்பது இங்கே பஞ்சமஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியை இந்த வைகாசி மாதத்திலிருந்து குரு பகவானும் தேவகுருவும் அசுரகுருவும் பார்க்க பெறுகின்ற அற்புதமான யோகம் இந்த மாதத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் சந்தித்த ஏமாற்றம், தடைகள் இனி வருகின்ற நாட்களிலே நல்ல அமைப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. இந்த வைகாசி 18ஆம் தேதியில் குரு பகவானுடைய பார்வையும், குரு பகவானுடைய பார்வை இந்த மாதத்தில் இருந்து உங்களுடைய ராசியிலே கிடைக்கின்றது, மிகவும் அற்புதம். அதைவிட 18ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவானுடைய பார்வை மேச ராசியில் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியையும், 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை ராசியை பார்க்கின்றது. பட்டன்று சட்டன்று தெளிவாகவும் நுணுக்கமாகவும் அற்புதமான தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பது வியாபார ஸ்தலங்களை பற்றி சொல்லக்கூடிய, பிசினஸ் சம்பந்தப்பட்ட இடங்களை பற்றி குறிக்கக்கூடியது. உங்களுக்கெல்லாம் இனி வருகின்ற நாட்களிலே இதனால் வரையில் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பலம் இழந்து இருந்த காரணத்தினாலே ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இனி வருகின்ற இந்த வைகாசி மாதத்திலிருந்து உங்களுடைய பொருளாதாரம், குடும்பஸ்தானம், கணவன் மனைவி, நண்பர், உறவினர் அனைத்தும் சுகபோகமான நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பஞ்சமாதிபதி பலமாக 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை குழந்தைகளுக்கு வெளியூர் சென்று படிக்க வைப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம், வேலை இல்லாத நேயர்களுக்கு வேலை கிடைக்கிறது. தொழில்காரகன் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இடமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சில நேயர்களுக்கும் நல்லதொரு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே இருந்து 8ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது சற்று கூட குறைச்ச போய் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உங்களுக்கு நவகிரகங்களில் சஞ்சாரம் அற்புதமாக அமையப்பெறுகின்ற அந்த மாதம். இதனால் வரையில் பொருளாதார இழப்பீடுகளையும் ஏமாற்றங்களையும் அலைச்சல்களையும் சந்தித்து கொண்டிருந்தவர்கள் இனி வருகின்ற அந்த ஏமாற்றம் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே இந்த வைகாசி மாதத்தில் இருந்து உங்களுக்கு குருவின் தேவகுருவும் அசுரகுருவும் பரிபூர்ணமாக கேந்திர ஸ்தானங்களிலே தொடர்பு கிடைக்கின்ற காரணத்தினாலே கல்யாணங்களிலே இனி வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, தோல்வியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சகல விதமான யோக பலன்கள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.